தான் நான் லாஸ்ட்டாக நடிச்ச படம். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அப்படியே செட்டில் ஆயாச்சு. இந்த விழாவும் ஆஃப்டர் 35 இயர்ஸ் தான். இதுக்கு நடுவில் எந்த விழாவிலையும் கலந்துட்டேன். காஞ்சனாம்மா, சாரதாம்மா, சச்சுமா, ராஜஸ்ரீமா, அவங்க 4 பேரும் அவங்க ஸ்டேஜில் உட்காந்து பார்த்ததும் அப்படியே பூஸ் பம்ஸ் மாதிரி ஒரு மலரும் நினைவுகள். ஏன்னா அவங்க 4 பேருக்குமே டாக்டராக நான் நடிச்சிருக்கேன். எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அவ்வளோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா குழந்தைங்கள மாதிரி இல்ல. டான்ஸ் ஆடினாங்க சச்சியமா வந்து இந்த வயசுல. கேர்வஜி அம்மாவை பார்த்தோம். நான் என் பிறந்தேன்ல ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டர். அவங்களோட 20-25 படம் மேல நான் வந்து டாக்டரா நடிச்சிருக்கேன். அவங்களுக்கு அவங்களும் ரொம்ப வருஷம் வச்சுக்கொள்ள பார்த்துருப்பாங்க. என்ன இவ்வளவு குட்டியா பார்த்துட்டு திடீர்னு இப்போ இவ்வளவு பெருசா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ். எம்ஜிஆர் அங்கிளோட டாக்டரா, சிவாஜி அங்கிளோட, அப்புறம் சிவகுமார் அங்கிள் டாக்டரா, எத்தனை படங்கள் தெரியுமா. உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். சைல்டு ஆர்டிஸ்டா இருந்ததுனால அது கிடைச்சதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் கோ-பிரசன்டட் பை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பவர்ட் பை கோல்டு வினர்ல இன்னைக்கு என் கூட நடிகை பேபி இந்திரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்களை இந்த மாதிரி பொது விழாக்கள்ல நிகழ்ச்சிகள்ல பார்த்து ஆண்டுகள் நீங்க சொல்ல கரெக்டா நினைக்கிறேன். 35 வருஷம் மேல ஆயிடுச்சா? 35 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் ஒதுங்கி இருந்ததுக்கு என்ன காரணம்? இல்ல ஒதுங்கி இருக்கணும்னு இல்ல, சத்யா படம் தான் நான் லாஸ்டா நடிச்ச படம். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அப்படியே செட்டில் ஆயாச்சு. அப்புறம் பிஸ்னஸ் இருந்தது, ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ், ஃபேமிலி, அப்புறம் குழந்தைங்க, அப்படியே அதுல மூழ்கிட்டீங்க. பட் உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் இல்ல நீங்க சினிமால நிறைய பேர் இப்படி இருந்திருப்பாங்க. சாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் கூட சும்மா ஆன் அண்ட் ஆஃப் எப்பயாவது வந்திருக்கலாம். பட் நீங்க டோட்டலா தவிர்த்துட்டீங்க. நீங்க அந்த மாதிரி இல்ல, தவிர்க்கணும்னு இல்ல, அது அப்படியேதான் அமைஞ்சது. ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஆசிரமம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய அவர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு ஃபுல்லா இதுலயே சரியா இருந்தது. அதனால அப்படியே போயிடுச்சு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விருது விழா, விகடனுடைய விழாக்கு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி? ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்ததே நம்மளுடைய அவள் விகடன் பேட்டி மூலமா தான். நான் வந்து அந்த வெளியே வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சதுன்னா அதுதான் அந்த கொடுத்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேட்டி. அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொன்ன நேயர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கெல்லாம் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த விழாவும் ஆஃப்டர் 35 இயர்ஸ் தான். இதுக்கு நடுவில் எந்த விழாவிலையும் கலந்துக்கிறேன். நிறைய விழாக்களுக்கெல்லாம் அழைப்புகள் எல்லாம் வரும். ஆனால் அது என்னமோ அப்படி அமையாது. This is Vigadan is very close to my heart. And இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் சிவகுமார் அங்கிள் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அஃப்கோர்ஸ் என்னோட சன்னோட மேரேஜுக்கு அங்கிள் வந்திருந்தாரு. அப்புறம் சச்சுமா, எனக்கு மெயினாக வந்து அந்த நான் வரும்பொழுது காஞ்சனாம்மா, சாரதாம்மா, சச்சுமா, ராஜஸ்ரீமா, அவங்க 4 பேரும் அவங்க ஸ்டேஜில் உட்காந்து பார்த்ததும் அப்படியே பூஸ் பம்ஸ் மாதிரி ஒரு மலரும் நினைவுகள். ஏன்னா அவங்க 4 பேருக்குமே டாக்டராக நான் நடிச்சிருக்கேன். 4 பேருக்குமே நான் டாக்டரா நடிச்சிருக்கேன். 4 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அப்போ அது பார்க்கும்பொழுது எனக்கு நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டேன். கொஞ்சம் என்ன சொல்றது, வாழ்க்கை வந்து நிறைய பாடத்தை அந்த ஒரு நிமிஷம் சொல்லி கொடுத்தது. வெரி ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விகடனுக்கு நன்றி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ரொம்ப அரிய ஒரு விஷயம். இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு பாக்குறது. பாருங்க, எனக்கு தெரியல எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா குழந்தைங்கள மாதிரி இல்ல. டான்ஸ் ஆடினாங்க சச்சியமா வந்து இந்த வயசுல. அவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி. இப்படிதான் எப்பவுமே அவங்க எல்லாருமே செட்டில் அப்படிதான் இருந்திருக்காங்க. நான் நிறைய பாத்திருக்கேன் அவங்கள எல்லாம் கலக்கலன்னு பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டா ஒரு சிஸ்டரா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படிதான் அந்த காலத்துல. அப்ப நான் அவங்கள எல்லாம் அப்ப நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்ப பார்த்தோம் எப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி என்னமா சொல்லுவோம், உருவங்கள் மாறலாம், உள்ளங்கள் மாறும். அந்த உள்ளங்கள் இன்னும் அந்த குழந்தை மாதிரி அவங்க எல்லாம் பழகிறது பார்த்து அவங்க எல்லாம் ஒரு உதாரணம். ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், என்னதான் கடைசி இன் சென்ஸ் அவங்களுடைய ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜ் இல்லையா இது. இந்த சமயத்துல அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கிறத பார்த்து கத்துக்கணும். இந்த ஜெனரேஷனுக்கு நான் அது ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். அவங்களும் உங்களை பார்த்துட்டு என்ன, ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷம் வச்சு உங்களை பார்த்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸ். என்ன இவ்வளவு குட்டியா பார்த்துட்டு திடீர்னு இப்போ
இவ்வளவு பெருசா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ். எல்லார்கிட்டயும் பிளஸிங் வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எங்க வெளியே போனாலும் உங்களையும் சரி ஸ்ரீதர் சாரியுமே சரி, அதாவது ஆக்டிவா நடிச்சிட்டே இருந்தாங்க சாரும் அஃப்கோர்ஸ். பட் நீங்க நடிச்சு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. சத்யானா 37 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சு 88ல இருந்து 37 இயர்ஸ். ஆமா ஆயிடுச்சு. இன்னும் நம்மள ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நம்ம அப்ப பண்ண தமிழ் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்மே நீங்க ரொம்ப பாப்புலரான ஒரு சைல்டு ஆக்டர். நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அந்த படங்கள் எல்லாம் சொல்றாங்க மக்கள் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னும் மறக்காம இருக்காங்க நம்மள? இல்ல, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு. அப்பெல்லாம் சோசியல் மீடியாஸ் எல்லாம் கிடையாது. அப்ப இருந்தவங்க மட்டும் இல்ல, இந்த ஜெனரேஷனும் நிறைய இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க அந்த படங்களை. இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். மேபி சைல்டு ஆர்டிஸ்டா இருந்ததுனால அது கிடைச்சதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் பண்ணதுனால, எஸ்பெஷலி எம்ஜிஆர் அங்கிளோட டாட்டரா, சிவாஜி அங்கிளோட, அப்புறம் சிவகுமார் அங்கிள் டாட்டரா, எத்தனை படங்கள் தெரியுமா? ஒவ்வொருத்தவங்க கூட நான் கேர் விஜய் அம்மாவை பார்த்து, நான் ஏன் பிறந்தேன்ல ஃபர்ஸ்ட் அவங்க டாட்டர் அந்த படத்துல தான். அந்த அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு எத்தனை படம் நடிச்சிருப்பேன் அவங்களோட. மலையாளத்துல பொன் மகளா நடிச்சிருக்கேன், தமிழ்ல நடிச்சிருக்கேன், கன்னடத்துல நடிச்சிருக்கேன். அவங்களோட 20-25 படம் மேல நான் டாட்டரா நடிச்சிருக்கேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி பார்க்குற இன்னைக்கு நான் பார்த்த எல்லாரும் கூடயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட். உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட் இல்ல இது? நிச்சயமா இட் இஸ் ரியலி it's something great. எனக்கு நிஜமாவே in this day is so blessed. I'm so blessed for so happy. அப்படியே தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. so happy. நீங்க ரெண்டு பேரும், நீங்களும் ஸ்ரீதர் சார் மட்டும் இல்லாம உங்களுடைய வாரிசுகள் பிரசாந்த் ஆகட்டும், ரக்ஷித் ஆகட்டும், ஆமா, சினிமால அவங்களுக்கும் ஆர்வங்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். எப்படி போய்கிட்டு இருக்கு அவங்க? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 2 பேரும் ஃபுல்லா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காலங்கள் வரும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான முயற்சிகளும் அதுக்குண்டான வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களும் இறைவன் என்னைக்கு அவங்கள கூட்டிட்டு அந்த ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு அது நடக்கும். நீங்க இப்ப டெஸ்டினேஷன் வெட்டிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நிறைய நீங்க டிராவல் பண்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம், நீங்க போனதுலயே இல்ல போகணும்னு ஆசைப்படுற இடம் எது சொல்லுவீங்க? நிறைய டெம்பிள் விசிட்ஸ் தான். ஆன்மீக சுற்றுப்பயணம் தான் நிறைய. ஸோ அப்படி பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா இந்த 108 திவ்ய தேசம் கவர் பண்ணணும்னு இருக்கு. 64 சக்தி பீடம் பார்க்கணும்னு நினைச்சு இப்போ லலிதகுமாரி அவங்கள பார்த்தேன். அவங்க அந்த சக்தி பீடங்கள் எல்லாம் நிறைய கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல ஒர்க் பண்றீங்க. ஏன்னா அவங்களும் பாக்குறாங்க, நிறைய ஜனங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அக்ராஸ் த கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறது சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. மேபி சம்டைம். சூப்பர். உங்க வீட்டுல இந்த பொருள் சமையல்ல சொல்றேன் நானு, அடிக்கடி காலி ஆயிடும், இது அடிக்கடி வாங்குற மாதிரி கூட எது சொல்லுவீங்க? இந்த ஸ்வீட் பாதாம் அல்வா பண்ணா டக்குனு காலி ஆயிடும். மளிகை பொருட்கள் அதிகமா நீங்க அடிக்கடிக்கு வாங்குற பொருள்லாம் வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. சொன்னா நம்ப மாட்டாங்க, ஒரு சின்ன கப் ரைஸ் வச்சா 2-3-4 பேர் சாப்பிடலாம் எங்க வீட்டுல. அவ்வளவு கம்மியா தான் கன்சியூம் பண்ணுவீங்க. வெஜிடபிள்ஸ் தான். சஞ்செல்லாம் அவங்க எல்லாம் ஜிம் போறாங்க ரெகுலரா. they go and they are very cautious about their health. very happy இந்த ஜெனரேஷன் they are very conscious about their health. நமக்கெல்லாம் அந்த வயசுலலாம் அதெல்லாம் தெரியல. ஆனா இப்ப அவங்க எல்லாம் ரொம்ப ஷூடா இருக்காங்க. அதனால ஃபுட், வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டயட் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க விழாக்கு வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் தினா உங்களை மறுபடியும் சந்திச்சது. ஒவ்வொரு டிராவலும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படி அந்த டிராவல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மெமரபிள் ட்ரிப்பா இருக்கணும்னா நிச்சயமா நம்மளோட டிராவல் பிளான் சரியா இருக்கணும். அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டிராவல் பிளானை பர்சனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க சென்னையை தலைமையகமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கிற லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் அண்ட் டூர் கம்பெனி. இண்டிவிஜுவல்ஸ், கப்புள்ஸ், ஃபேமிலி, குரூப்னு எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்களுடைய பட்ஜெட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்பெஷலைஸ் பேக்கேஜஸை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு வராங்க லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு. காளீஸ்வரி ரீட்டைல் வேர்ல்டின் பாரவர் சூப்பர் மார்க்கெட். உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஆரம்பித்து பூஜை சாமான்கள் வரை அனைத்து டெய்லி ப்ராடக்ட்ஸுமே ஒரே இடத்துல சென்னையில், அதுவும் குறைந்த விலையில், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ரேட்ஸை விடவும் எம்ஆர்பி விடவுமே குறைந்த விலையில் இங்கே கிடைக்குது. உங்களுடைய ஷாப்பிங் அனுபவத்தை ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ்ஃப்ரீயாகவும் மாற்ற சென்னையில் மயிலாப்பூர், கோடம்பாக்கம், ராமாபுரம்னு கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கிட்டே 9 இடங்களில் புது அவுட்லெட்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க காளீஸ்வரி ரீட்டைல் வேர்ல்டின் பாரவர் சூப்பர் மார்க்கெட். பாரவர் சூப்பர் மார்க்கெட் சார்பாகவும் ஒரு சின்ன கிஃப்ட் வவுச்சர். பசுமை பெண் விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க.
வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி விருது எதிர்பார்த்தீங்க? நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ற ஒரு சேவை தான் அது. பட் இருந்தாலும் இந்த விருது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குது? நிறைய விமன் ஃபார்மர்ஸ் தான் கஷ்டப்பட்டு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாங்க போய் ஐடென்டிஃபை பண்ணி அவார்ட் கொடுக்க முடியாது. பட் மேபி ஒரு பெருமையா இருக்கு. சின்ன ஒரு ரெப்ரசன்டேட்டிவா மேபி நான் ஐம் டேக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். பட் டெஃபினட்டா ஐம் வெரி கான்ஷியஸ். நான் அப்ரோப்ரியேட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட நாலேஜ் வந்து இட் இஸ் வெரி வெரி லிட்டில் வித் ஃபார்மிங். ஸோ டெஃபினட்டா இந்த அவார்டு வந்து இட் இஸ் ஆல் கிரெடிட் டு ஆல் த விமன் ஃபார்மர்ஸ் ஹூ ஹவ் டன் ஃபார்மிங் ஆல் தீஸ் இயர்ஸ். ஸ்டில் கண்டினியூ டு டூ ரெசிலியன்ட். கிஷோர் சார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி விருது விகடன்ல இருந்தது? டெஃபினட்டா அகேன் அந்த ஃபார்மிங்க்கு ஒரு ரெக்கக்னிஷன்ங்கிறது வந்து அவருக்கும் இட் மேட் ஹிம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, ஷூட்டிங்ல இருந்தாரு வேற இல்லைன்னா he would have definitely come. Yeah, definitely very happy with this. ஸோ நீங்க இன்னைக்கு நிறைய பெண்களை இன்ஸ்பயர் பண்றீங்க. சப்போஸ் இந்த விருது அதுக்கான ரொம்ப தகுதியான ஒன்று தான். உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு 3 பெண்மணிகள் யாரை சொல்றீங்க? எனி 3 லேடிஸ் உங்களை ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கரண்ட்லி என்னோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ்லயே வந்து எனக்கு வெரி இன்ஸ்பைரிங் டெஃபினெட்லி டாக்டர் வந்தனா சிவா. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த காந்திமதி அம்மான்னு சொல்லிட்டு ஐ லுக்ட் அட் ஹர் ஒர்க் சோஷியாலஜில. அவங்களோட ஒர்க் அந்த டெப்த் ஆஃப் இட் இஸ் லைக் இம்மென்ஸ். அப்புறம் அருணா ராய் இந்த வே அவங்க வந்து மகாராஷ்டிரால அந்த விமனோட கோஆபரேட்டிவ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மக்காம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்க விமன் லீடர்ஸ் வந்து எவ்ரி ரீஜன்ல ஒரு ரீஜன்லயும் விமன் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்னைக்கு வந்து கீதா அம்மா அந்த அந்த லேபர் ஃபோர்ஸுக்கு ஒரு ரைட்ஸுக்காக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸாக்ட்லி ஐ மீன் லிட்டரலி அவங்க லைஃப் டைமை வந்து ஒரு ரைட்ஸ் பேஸ்ட் இதுக்கு டெடிகேட் பண்ற விமன் எல்லாம் ஐ திங்க் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். அதெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு ஒரு சின்ன இது கூட எங்களால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி நீங்களும் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய முன்னெடுப்பு தானே. நீங்களும் அந்த சமூகத்துக்கு தேவையான இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இந்த மாதிரி ஒரு கை கிடைச்சிடாதுங்கும் போது அந்த கையா நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது மிகப்பெரிய விஷயம். ட்ரையிங் ஹார்ட். பட் இவங்கெல்லாம் they are like really towering figures of inspiration. And you are also doing the same, ma'am. So keep doing that. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Thank you, ma'am. நம்மளுடைய அவல் விருதுகள் நிகழ்வுடைய டைட்டில் ஸ்பான்சரான பிருத்திவி இன்னோவேஸ்ல கம்பெனியுடைய கடைநிலை ஊழியர்ல இருந்து டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 80% மேல பெண்கள் வேலை பார்க்கறாங்க. பிருத்திவி இன்னோவேஸ் போலயே மற்ற நிறுவனங்களுமே பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ பிருத்திவி இன்னோவேஸ் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஆகும். பிருத்திவி இன்னோவேஸ் வழங்கும் அவல் விருதுகள் co-presented by GRT Jewellers, powered by Gold Winner. Title sponsor பிருத்திவி இன்னோவே, your perfect partner. Co-presented by GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner. இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsor சைக்கிள் பியூர் அகர்பத்தி, Let's Go Holiday, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products. 50 ஆண்டுகளாக மக்கள் சேவையில். Food partner கயல் அக்ரோ ஃபுட்ஸ். 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OOH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். Think Outdoor, Think Next. DOOH partner Skyrams Outdoor Advertising. Grow Beyond Sky. Hospitality partner Feathers Erada Hotel.